ரேபிஸ் உலகத்தில் இருக்க மிக கூடிய உயிர்கொல்லி நோய்களில் முக்கியமான ஒன்றா இருக்கிற இந்த ரேபிஸ் எப்போலேருந்து மனித இனத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன் அதுக்கு இப்போ வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்க முடியலை? ஏன் அதுங்க பாலூட்டிகளை மட்டுமே தாக்குது? ஏன் பறவைகளை, ஊர்வனவற்ற இந்த மாதிரி உயிரினங்களை தாக்குறது இல்லை? அப்படி பாலூட்டிகளை மட்டுமே தாக்குனாலும் எலிகள் மூலமாக ஏன் ரேபிஸ் பரவுறது இல்லை? இந்த மாதிரியான விஷயங்களையும், ஒரு மனுஷனுக்கு ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஏன் அவங்க தண்ணியை பார்த்து பயப்படுறாங்க? அதோட அவங்க எச்சிலேயே முழுங்கிறதுக்கு பயப்படுவாங்க, எச்சிலே அவங்களால முழுங்க முடியாது. அது ஏன்? இதுக்கான பதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோஸ்கோப்பால் கூட, சாதாரண மைக்ரோஸ்கோப்பால் கூட பார்க்க முடியாத ஒரு நுண்ணுயிருக்கு இவ்வளவு அறிவா? இது இந்த அளவுக்கு நம்ம உடம்பை ஏமாற்றி நம்மளை ஆக்கிரமிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ரேபிஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்போம் வாங்க. ரேபிஸ் ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்த நோய் கிடையாது. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக மனித சமூகத்தில் ரேபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு சரியான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எப்போ கிடைச்சதுன்னா, கிமு 2300 பாபிலோனோட மொசைக் எஸ்முனா அப்படின்ற குறியீட்டில் தான் இந்த ரேபிஸ் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்த மக்கள் நாயை வளர்த்தாங்கன்னா அவங்களோட நாய்க்கு ரேபிஸ் அது வேற ஏதோ ஒரு மனிதனை கடிச்சு அவங்களுக்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு அபராதம் கட்டணும் அப்படின்னு அந்த குறியீட்டில் இருந்திருக்கு. கிபி முதல் நூற்றாண்டில் ரோமானிய அறிஞர் செல்சஸ்ன்றவர் தான் இந்த ரேபிஸ் நோயின்றது ரேபிஸால பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கு அது கடிக்கும் போது அதோட உமிழ்நீர்ல இருந்தா இந்த ரேபிஸ் பரவுது இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா அதை சரியா கண்டுபிடிச்ச அவரு அதுக்கான மருந்தை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தவறா முன் வச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, பொதுவா இந்த மாதிரி ரேபிஸால பாதிக்கப்பட்டவங்க தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க, அதுக்கு நம்ம ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஹைட்ரோபோபியா இருக்கிறதுனால, அதாவது தண்ணியை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றதுனால அந்த நோய்க்கு எதிரான பொருள் தண்ணி தான். அப்ப இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க தண்ணியில போட்டு முக்கணும்னா கண்டிப்பா அவங்க சரியாயிடுவாங்க, குணமாயிடுவாங்க அப்படின்னு நம்பினாரு. நம்பினது மட்டும் இல்லாம பல பேர் அப்படி தண்ணியில போட்டு முக்கி இருக்காரு நோயால பாதிக்கப்பட்டவங்கள. ஆனா இதுக்கெல்லாம் அந்த நோய் எதுவும் கேட்காம திரும்ப அவங்க இறந்துதான் போனாங்க. அப்படிங்கும் போதுதான் இது தவறான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம அந்த காலத்துல இதை விட இன்னும் கொடூரமான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க. இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி எந்த இடத்துல கடிபட்டுச்சோ அந்த இடத்துல அந்த புண்ணு மேல சூடு வச்சு இழுக்கிறது, இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் எந்த விலங்கு ரேபிஸால பாதிக்கப்பட்டு அதால கடிப்பட்டாங்களோ அந்த விலங்கோட, ஒரு நாயால கடிப்பட்டாங்க அப்படின்னா அந்த ரேபிஸ் உள்ள நாயோட முடியை எடுத்து அந்த முடியை அந்த புண்ணு மேல, ஊன் மேல வச்சு அதை கொளுத்தி விட்டுறது. கொளுத்தி விட்டா அதுல இருந்து அந்த கிருமிகள் செத்து போயிடும், அந்த இடத்துல பாதிப்பு இருக்காது, போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த ரேபிஸால பாதிக்கப்பட்ட நாயோட முடியை பிடுங்கி அதை உட்கொள்ளவும் சொல்லியிருந்திருக்காங்க. யாரை கடிச்சு யாருக்கு ரேபிஸ் வந்திருக்கோ அந்த மனிதனை அதை சாப்பிடவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் நிறைய நடைமுறையில் அப்போ இருந்திருக்கு. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டுல மேட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. யார் யாரெல்லாம் ரேபிஸால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மேட்ஸ்டோனை வச்சு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. மேட்ஸ்டோன்றது ஒன்றும் இல்லை, ஒரு இந்த அசை போடக்கூடிய கால்நடைகள் இருக்கும் இல்லையா, அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மாதிரி அசை போடக்கூடிய கால்நடைகளோட வயிற்றுக்குள்ள உற்பத்தி ஆகிற ஒரு கல்லுன்னு சொல்லப்படுது. அந்த கல், அந்த மேட்ஸ்டோன் எப்படி உற்பத்தி ஆகும்னா, இந்த மாதிரியான தாவர உண்ணிகள் ஏதோ ஒரு அந்நிய பொருளை உட்கொள்ளும் போது, ஒரு முடி மாதிரியோ ஏதோ ஒரு அந்நிய பொருளை உட்கொள்ளும் போது அது வயிற்றுல போய் உறுத்த ஆரம்பிக்கும். அதை சரி பண்றதுக்கு அதை ஒரு கவர் பண்ற மாதிரி கால்சியமாலையும் மெக்னீசியம் பாஸ்பேட்டாலையும் ஆன ஒரு அமைப்பு போய் அந்த பொருளை அப்படியே சுத்தி கவர் பண்ணி காலப்போக்கில் அது ஒரு கல்லா மாறிடும். அதுக்கு தான் மேட்ஸ்டோன்னு பேரு. அந்த மேட்ஸ்டோனை அந்த விலங்கோட வயிற்றுலேருந்து எடுத்து அதை வச்சு இந்த மாதிரி ரேபிஸால கடிப்பட்டவங்க ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மேட்ஸ்டோனை ஆல்கஹால்லையோ பால்லையோ போட்டு நல்லா காய்ச்சி சுட வச்சு அந்த எந்த இடத்துல கடிப்பட்டிருக்கோ அந்த கடிப்பட்ட புண்ணு மேலே கொண்டு போய் அதை வச்சிருவாங்களாம். வச்சதுக்கப்புறம் ஒட்ட வச்சிருவாங்க. ஒட்டினதுக்கப்புறம் அது அப்படியே அந்த புண்ணு மேலேயே இருந்துகிட்டு இருந்து எப்போ அதை அந்த புண்ணுலேருந்து பாய்சன் இருக்கும், அந்த புண்ணில் அந்த பாய்சனை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும், அப்படின்னு உட்கிரகிச்சிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. முழுசா அது உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது தானாவே அந்த புண்ணை விட்டு விழுந்துரும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுமே இப்போ பண்ணப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த காலத்துல இந்த கல்லை எப்படி பெரிய பெரிய தங்க நகைகளை, வைர நகைகள்லாம் குடும்ப சொத்து, குடும்ப பாரம்பரிய சொத்துன்னு பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி அமெரிக்காவில் உள்ள பல குடும்பங்கள் இந்த மேட்ஸ்டோன் கல்லையும் பாதுகாத்து வச்சிருந்திருக்கு. இந்த மேட்ஸ்டோன் கல்லுக்கு அந்த காலத்திலேயே அமெரிக்க டாலர்ல $2000 விலை மதிப்பு இருந்திருக்கு. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும் போது 1800லாம் ரேபிஸ்க்கான சரியான சிகிச்சை முறை வந்திருக்கு. லூயிஸ் பாஸ்டர்ன்றவர் சில நோய்களுக்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா சிக்கன் காலரா அப்படின்ற ஒரு நோயை வச்சு அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல உள்ள கிருமிகளை வச்சு ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. எந்த ஒரு நோய் கிருமியையும் அதோட இறந்த நிலையில, இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல ஒரு உயிரினத்தோட உடல்ல செலுத்தணும் அப்படின்னா அந்த உடல் அதை அழிச்சிட்டு, அந்த உள்ளுக்குள்ள வந்த இறந்த நிலையில இருக்கிற அந்த நுண்கிருமியை அழிச்சிட்டு அதை அழிக்கிறதுக்கான அந்த ஆன்டிபாடிஸை, அதை அழிக்கிறதுக்கான இம்யூன் சிஸ்டத்தை உடம்புக்குள்ளேயே பில்ட் பண்ணி அதை மெமரி பண்ணி வச்சுக்குது. அப்புறம் எதிர்காலத்துல உண்மையான உயிரோட இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமி உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை அது சுலபமா அழிச்சிருது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அப்புறம் தான் அவரு
ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற அந்த நோய்க்கு இதே முறையை பயன்படுத்தி மருந்தை கண்டுபிடிச்சி சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறார். இதில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்தோட மிக கூடிய நோயாக இருக்கக்கூடிய இந்த ரேபிஸ்க்கும் நம்ம ஏன் இதே முறையில் மருந்தை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்போது ஒரு சில விலங்குகளை எடுத்து அந்த விலங்குகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரேபிஸ் வைரஸை பயங்கரமாக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தி அதை கொன்னுட்டு அதை அழிஞ்சு போச்சு, வெறும் உடல் தான், வெற்று உடல் தான் அது, இனிமேல் அது உள்ள எந்த உயிரினத்துக்குள்ளே போனாலும் அதால் இயங்க முடியாதுன்ற நிலை வந்ததுக்கப்புறமா அதை சில உயிரினங்களோட உடம்புல செலுத்தி அதுங்களுக்கு ரேபிஸ் ஏற்படல அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் ரேபிஸ்க்கான இம்யூன் சிஸ்டமும் அந்த விலங்குகளோட உடம்புல உருவாயிருக்கு அப்படின்றதும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் 1885 9 வயது சிறுவன் ஒருவனுக்கு இந்த வெறிநாய் கடியால் ரேபிஸ் ஏற்பட்டு அதுக்காக அவனை ட்ரீட்மெண்ட்காக மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க. அங்கே உள்ள மருத்துவர்கள் இதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கிடையாது, லூயிஸ் பாஸ்டர் ஒருத்தர் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு, வாங்க அங்கே போகும்ட்டு அழைச்சிட்டு அந்த சிறுவனை அழைச்சிட்டு லூயிஸ் பாஸ்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் இதை பண்ணவே மாட்டேன்னு மறுத்திருக்காரு. ஏன்னா நான் இந்த வைரஸை இவனுக்குள்ளே செலுத்தினேன்னா அது மூலமாகவே இவனுக்கு வந்துடலாம், அது மூலமாக இவங்க உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுலாம்னு அவர் பயந்துருக்காரு முதல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே சொல்லி போராடி அவர் கடைசியில் ஒத்துக்க வச்சு கடைசியாக அவர் அதை ஒத்துக்கிட்டு 13 தடுப்பூசிகள் 11 நாட்கள் தொடர்ச்சியாக போட்டு அந்த சிறுவனோட உயிரை காப்பாற்றிருக்காரு. இப்படிதான் உலகத்தோட முதல் ரேபிஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ ஒரு நாய்க்கடியோ இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி ரேபிஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கோட கடியோ ஏற்பட்டுச்சுன்னா இந்த ரேபிஸ் எப்படி தொற்று ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஒரு விலங்கு அது வாயால் அது கடிக்கும் போது, பற்களால் கடிக்கும் போது அதோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த ரேபிஸ் வைரஸ் அப்படியே அந்த ரத்தத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிடும். அந்த காயம் வழியா உள்ள போய் ரத்தத்தில் கலந்துரும். கலந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை தான் அது போய் அட்டாக் பண்ணும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அட்டாக் பண்ணும். அது கொஞ்சம் படிப்படியா நடக்கும். அதுக்கு தான் சில நாட்கள், சில வாரங்கள் இருந்து சில மாதங்கள் வரைக்கும் அதோட அந்த இன்குபேஷன் பீரியட் எடுத்துக்குது. என்ன பண்ணும்னா அந்த வைரஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட நர்வ் செல்ஸ் இருக்கு இல்லையா, நரம்பு செல்கள், அந்த செல்களுக்கு போய் தாக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி நம்ம உடம்புல உள்ள எல்லா நர்வ் செல்ஸும் ஒன்னா கனெக்ட் ஆகி நம்மளோட முதுகுல உள்ள தண்டு வடத்துல ஸ்பைனல் கார்ட்ல தான் வந்து கனெக்ட் ஆகும். அங்கேருந்து நேராக அது மூளைக்கு போகும். இப்போ நம்ம நர்வ் செல்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே அது வழியா அப்படியே டிராவல் பண்ணி போய் நம்மளோட ஸ்பைனல் கார்டை தண்டு வடத்தை போய் சேரும். அப்புறம் தண்டு வடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி போய் கடைசியா நம்மளோட மூளையை போய் சேர்ந்து மூளையை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மொத்தமா இப்ப அந்த வைரஸோட கட்டுப்பாடுகளை வந்து அதை தாக்கி அழிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு வைரஸால பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதுக்கான சிம்டம்ஸே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடம்புல வலி ஏற்படும், கடிப்பட்ட இடத்துல அந்த நாய், பெரிநாயோ இல்லை ஏதோ ஒரு விலங்கு எந்த இடத்துல கடிச்சிச்சோ அந்த கடிப்பட்ட இடத்துல அந்த புண்ணை சுத்தி நமைச்சல், ஒரு மாதிரி டிங்கிளிங் மாதிரியான உணர்வு ஏற்படும். அப்புறம் ஃபீவர் ஏற்படும், காய்ச்சல் ஏற்படும். நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் சொல்லப்படுற சில அந்த ஆன்சைட்டி, அதாவது ஒரு மாதிரி பதட்டமான நிலை, குழப்பமான நிலை, ஹாலுசினேஷன் மாதிரி ஏதாவது உருவம் தெரிகிற மாதிரி இல்லை சத்தம் கேட்குற மாதிரியான நிலை. அப்புறம் இதுக்கெல்லாம் உச்சத்தில் தண்ணீரை பார்த்தா பயப்படுறது, இதுதான் ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை பார்த்தா பயப்படுற நிலையில கொண்டு போய் கடைசியில் முடியும். இந்த நிலையில தான் இந்த வைரஸ் எந்த அளவுக்கு அறிவா செயல்படுது, எந்த அளவுக்கு நம்ம உடம்பை ஏமாத்தி தன்னோட இனத்தை அது பெருக்கிக்கிட்டு போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த தண்ணி குடிக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியே எச்சில விழுங்கும் போதுமே கஷ்டமா இருக்கும். தொண்டையை ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி, அது வந்து ஒரு நியூராலஜிக்கல் எஃபெக்ட் தான். அதாவது நம்ம நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் அது பாதிச்சு அந்த நர்வஸ் சிஸ்டம் மூலமா, அந்த நரம்பு மண்டலம் மூலமா இங்க உள்ள அந்த தண்ணி குடிக்கும் போது இல்லை ஏதாவது விழுங்கும் போது விழுங்குறத கட்டுப்படுத்தக்கூடிய மசில்ஸ் இருக்கும்ல, தசைகள் இருக்கும்ல, அதையும் சுருக்கி அந்த மாதிரி விழுங்கணும்னு அவங்க நினைக்கும் போது, தண்ணி குடிக்கணும்னு நினைக்கும் போது, எச்சில முழுங்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பயங்கரமான வலியை ஏற்படுத்தி தண்ணியை பார்த்தாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயப்படுற ஒரு நிலையை ஹைட்ரோபோபியான்ற நிலையை கொண்டு போய் முடிக்கும். ஏன் இப்படி தண்ணீரையும் எச்சிலையும் விழுங்க முடியாத வலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுன்னா அதுதான் அந்த வைரஸ்க்கு தேவை. எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா மூளையில ஒரு குழப்பமான ஹாலுசினேஷன் ஏற்படுற மாதிரி, பதட்டமா இருக்க மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எப்பயுமே ஒரு வெறி நாய் தான் சடனா கடிச்சிடும். மற்ற நாய்கள் கடிச்சதுனாலுமே இந்த மாதிரி அக்ரெசிவா கடிக்கக்கூடிய பிஹேவியரோட இருக்கக்கூடியது இந்த மாதிரி ரேபிஸால பாதிக்கப்பட்ட நாய்கள் தான். அப்படின்னா ரேபிஸால பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கு பயங்கர அக்ரெசிவா நடந்துக்கும். அது இன்னொரு விலங்கை கடிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலோடய எப்போதும் வந்துகிட்டு இருக்கும், ஒரு வெறித்தனமாவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த வெறித்தனம் எதனால அதுக்கு வருதுன்னா, அப்படி அது இன்னொரு விலங்கை கடிச்சதுனாதான் ஒரு விலங்கு கிட்ட அந்த பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இப்ப ரேபிஸ் வைரஸ் உள்ள போயிடுச்சு, அங்கேருந்து அது இன்னொரு விலங்குக்கு போனுச்சுன்னா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா கொஞ்ச நாள் இந்த விலங்கு இறந்து போயிடும், அதுக்குள்ள அது இன்னொரு விலங்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியே ஆகணும். அதனாலதான் அப்படி கடிக்கிற ஒரு தன்மையை
அந்த வைரஸ் உருவாக்குது. அந்த நரம்புமண்டலத்தை பாதிச்சு இந்த மாதிரி கடிக்கிற மூளையை பாதிச்சு கடிக்கிற தன்மையை உருவாக்குது. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எச்சில் மூலமாக தான் இது பரவுது. என்னதான் கடிச்சாலுமே கடிக்கும் போது அந்த எச்சில் இருக்க வைரஸ் தான் உள்ள ரத்தத்தை போய் இன்னொரு விலங்குக்கு பரவுது இல்லையா? அப்படின்னா வாயில நிறைய எச்சில் சுரந்து இருக்கணும். ஸோ நீங்க எச்சிலை தொடர்ச்சியா முழுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எச்சில் வாயில இருக்காது, அது இன்னொரு உயிரினத்துக்கு பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். அதனாலதான் எச்சிலை முழுங்க முடியாது, எச்சில் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியும் முழுங்க முடியாது. அப்படி முழுங்கினா தண்ணியோட சேர்ந்து எச்சிலும் உள்ள போயிடும். அதனால அதெல்லாம் முழுங்க முடியாம வாய்க்குள்ள நீங்க எதையுமே முழுங்க முடியாம அங்கேயே வச்சிருந்து. அதனாலதான் இப்ப வெளிநாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து எச்சில் ஊத்திக்கிட்டே இருக்கும். வாய் முழுக்க எச்சில் சுரந்து அது உள்ள போகாம அப்படியே வெளியே வந்து ஊத்திக்கிட்டு வாய் முழுக்க எச்சிலையே நிரம்பி இருக்கும். இன்னொரு விலங்கு போய் அந்த விலங்கு கடிக்கும் போது உடனே அந்த விலங்குக்கு அந்த வைரஸ் டிரான்ஸ்பர் ஆகி அங்க அது மறுபடியும் பெருக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இதனாலதான் இப்படி ஒரு நிலையை அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள உருவாக்குது. இதுவே ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னொரு விஷயம், இந்த வைரஸ்க்கு இப்போ வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல, மருந்தை கொடுத்து அதை குணப்படுத்த முடியல அப்படின்னா அதுக்கும் அந்த வைரஸ் கையாளுற சில ட்ரிக்ஸ் தான் காரணம். இந்த வைரஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதோட அந்த இன்குபேஷன் பீரியட்ல அது இருக்கும்போது நமக்கு அதோட சிம்டம் கூட தெரிய போறதில்ல. அது எப்ப மூளையை போய் ரீச் பண்ணி நம்ம தண்டுவடத்தை ரீச் பண்ணி மூளையை போய் ரீச் பண்ணுதோ அப்பதான் அதோட சிம்டமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை நோக்கியே போக ஆரம்பிப்போம், இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல அது ரொம்ப சேஃப் ஆயிடும். எப்படின்னா நம்மளோட மூளையில பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம உடம்புல இருந்து ரத்தம் மூளைக்கு போகும்போது அந்த ரத்தம் மூளைக்குள்ள வேற ஏதாவது அந்நிய பொருட்களை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா மூளை ரொம்ப முக்கியமான ரொம்ப மென்மையான ஒரு பகுதி. அதுல தேவையில்லாத அந்நிய பொருட்கள், சில வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒரு தடுப்பு இருக்கும். அது ரத்தத்திலேருந்து எதெல்லாம் உள்ள விடணும், எதெல்லாம் விடக்கூடாது, எதெல்லாம் உள்ள இருந்து வெளில விடணும், எதெல்லாம் விடக்கூடாது அப்படின்றத சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு பேரியர் அது. அந்த பேரியரை இது போயிட்டு மேனுபுலேட் பண்ணிடும். இப்ப இது மூளைக்குள்ள போயிடுச்சு, தண்டுவடத்து மூலமா மூளைக்குள்ள போய் ரீச் ஆயிடுச்சுங்கும் போது நாம எந்த ஒரு மருந்தை கொடுத்தாலும் நம்ம ரத்தத்துல தான், நம்ம அதை உணவா அதாவது மாத்திரையா சாப்பிட்டாலும் சரி, இன்ஜெக்ஷனா கொடுத்தாலும் சரி, அது ரத்தத்துல கலந்து அதுக்கப்புறம் தான் அது அந்த இடத்துக்கு போய் அந்த கிருமியை கொல்லணும். ஆனா இந்த பிளட் பிரெயின் பேரியர் மூலமா அது உள்ளுக்குள்ள பாதுகாப்பா இருக்குன்றதுனால நம்ம கொடுக்குற மருந்து மூளையை போய் ரீச் ஆகிறதே பல நேரங்கள்ல கஷ்டமாயிடுது. அப்படியே நம்ம கொடுக்குற மருந்துகள் அப்படி அந்த பிளட் பிரெயின் பேரியரை கடந்து உள்ள போனுச்சுனாலும் அங்க இருக்க வைரஸை அதால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்றதை நான் அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளட் பிரெயின் பேரியர் எதையுமே உள்ள விடாதுங்கும் போது அது எப்படி இந்த வைரஸ் கடந்து உள்ள போய் ரீச் ஆச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு இந்த வைரஸ்க்கு சில வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, யூனிக்கான வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி இதன் பிளட் பிரெயின் பேரியரையே ஏமாத்தி இது ஏதோ ரத்தத்தோட சேர்ந்த ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி காமிச்சு போய் மூளையை ரீச் பண்ணிடுது. உள்ள போனதுக்கு அப்புறமா திரும்ப உள்ளேந்து நாம கொடுக்குற மருந்துகளையோ இல்ல உள்ளேந்து நம்ம உடம்பே கொண்டு வந்து கொடுக்குற ஆன்டிபாடிஸையோ மூளையை போய் ரீச் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு அந்த பிளட் பிரெயின் பேரியரையே ஏமாத்தி இதை ரீச் பண்ண உள்ள நுழைய விடாம தடுக்கக்கூடிய லாக் பண்ணக்கூடிய அமைப்புமே அந்த வைரஸ்ல இருக்கு. அப்படி அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் உள்ளுக்குள்ள நம்ம கொடுக்குற மருந்தும் போய் சேர முடியல, உடம்பே உற்பத்தி பண்ற ஆன்டிபாடிஸ் மாதிரியான இம்யூன் சிஸ்டம் மாதிரியான விஷயமும் போய் நேரடியாக அதை போய் அட்டாக் பண்ண முடியாம இருக்கு. அதனாலதான் மூளையை போய் தாக்கிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூளையை போய் தாக்காம முன்கூட்டியே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம், அதுக்கான வேக்சினை கொடுத்துட்டோம்னா காப்பாத்திடலாம். ஏன் அப்படி போய் ரீச் பண்ணாலும் இந்த வைரஸை நம்ம கொடுக்குற மருந்துகளால் ஒன்றும் பண்ண முடியலன்னா இந்த வைரஸோட சில யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இது நம்மளோட உடம்புல உள்ள இந்த நர்வ் செல்ஸுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த இம்யூன் செல்ஸ், இந்த ஆன்டிபாடிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த வைரஸை போய் அழிக்கிறதுக்கு பதிலாக தன்னைத்தானே அழிச்சிக்குது. இதனாலையும் நம்ம கொடுக்குற மருந்துகளையும் அங்கே போய் ரீச் பண்ண முடியல அப்படின்றதுனாலையும் தான் அந்த வைரஸ் அழிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உடம்புல முழுசா பெருகி போனதுக்கு அப்புறம் இத்தனோண்டு வைரஸ் இவ்வளவு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம உடம்ப தாக்குதே அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்படுற அதே நேரத்தில் இதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு பாலூட்டி விலங்கு கடிச்சாலும் அது நாயாக தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, அது ஒரு பூனையா இருக்கலாம், ஒரு வவ்வாலா இருக்கலாம், எந்த ஒரு பாலூட்டி விலங்கு உங்களுக்கு கடிச்சாலும் எலி கடிச்சா கூட அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனைக்கு போயிடுங்க. டாக்டர்கிட்ட இதை சொன்னீங்கன்னா அவங்களே உடனே டோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கான வேக்சினை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டோஸை 3 டோஸ் அப்படின்ற மாதிரி இடைவெளியில சரியான இடைவெளியில் 1 மாதத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான நாளையும் அவங்க சொல்லிடுவாங்க. முதல் நாள் 0ன்னு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாள் எப்போ வரணும் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. அந்தந்த நாளில் சரியா போயிட்டு அந்த டோஸை போட்டுக்குங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஊண்டு அந்த கடிப்பட்ட அந்த புண் ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை அந்த கடிப்பட்ட இடத்துலயே போடணும். அதுவும் கண்டிப்பா டாக்டர் செய்வாங்க, செய்யலைனாலும் நீங்க கேட்கலாம். அந்த இம்யூனோகுளோபுலின் எதுக்காக அப்படின்னா இப்ப பொதுவா நமக்கு வேக்சின் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வேக்சின் நம்ம ரத்தத்துல போய் கலந்து அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி அந்த வேக்சின்ல இருக்கக்கூடிய வைரல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எதிரான இம்யூன் செல்ஸ் அது பில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த
டைம் எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள ஏற்கனவே இந்த கடிப்பட்டதுனால உள்ள வந்த அந்த வைரஸ் எதுவும் பெருகி அழிஞ்சிரு நம்ம உடம்புக்குள்ள பெருகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதை RIG ரேபிஸ் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த கடிப்பட்ட இடத்துலயே கொடுக்கும்போது வைரஸ் பெருகிறத அது கொஞ்சம் நேரத்துக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கும். நம்ம உடம்புக்குள்ள போன வேக்சின் வேலை செய்யற வரைக்கும் இது கொஞ்சம் அதை கட்டுக்குள்ள வச்சுக்கும். இதை செய்யாம விடுறவங்க தான் சில பேர் இந்த மாதிரி ஊசி போட்டும் வேக்சின் எடுத்தும் நாய் கடிச்சிச்சு வேக்சின் போட்டாங்க அப்பயும் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறதெல்லாம் இந்த இம்யூனோகுளோபினை சரியான டயத்துக்கு எடுக்காம விட்டதா தான் இருக்கும். அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். அதை பத்தியும் உங்க மருத்துவர்கிட்ட நீங்க கண்டிப்பா கேட்கணும். சரி, இப்ப கடைசியா ஏன் இந்த ரேபிஸ் வைரஸ் பாலூட்டிகளை மட்டும் தாக்குது, ஏன் பறவை இனங்களையோ இல்ல மற்ற விலங்குகளையோ தாக்குறது இல்ல, அதே பாலூட்டிகள்ல இருக்கிற எலி மூலமா அது ஏன் மற்றவங்களுக்கு பரவறது இல்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்போம். இந்த ரேபிஸ் வைரஸ் எவால்வ் ஆனதே பாலூட்டிகளோட உடம்புல வளர்றதுக்கு தகுந்த மாதிரி தான். அந்த பாலூட்டிகளோட உடம்புல தான் அதால் ரெப்ளிகேட் ஆக முடியும், பரவ முடியும், தன்னை பெருக்கிக்க முடியும், இன்னொருத்தவங்களுக்கும் பரவ வைக்க முடியும். இதை செய்யறதுக்கு நம்ம உடம்போட வெப்பநிலையில இருந்து எல்லாமே அதுக்கு சரியா இருக்கணும். பாலூட்டிகளோட ரத்தம் வந்து வார்ம் பிளட், அதாவது வெப்ப ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வெப்ப ரத்த பிராணிகளோட உடம்புல இருக்கக்கூடிய சரியான வெப்பநிலை, அதை விட முக்கியமா நம்ம அதாவது பாலூட்டிகளோட உடம்புல உள்ள நர்வ் செல்ஸ்ல உள்ள சில ரிசப்டார்ஸ், அந்த ரிசப்டார்ஸ் தான் இந்த வைரஸால போய் அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் அந்த செல்லுக்குள்ள போயிட்டு பெருகவே முடியும். இந்த ரேபிஸ் வைரஸோட சர்ஃபேஸ்ல எப்படி கொரோனா வைரஸோட மேல அந்த க்ரோன் மாதிரியான அமைப்பு இருந்துச்சுல, அதே மாதிரியே சில கிளைகோ புரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த கிளைகோ புரோட்டீன்ஸ் நம்ம செல்லுல உள்ள சில ரிசப்டார்ஸோட சேரும். குறிப்பா நிக்கோட்டினிக் அசிடைல் காலிங் ரிசப்டார், அப்புறம் P75 நியூரோட்ரோபிக் ரிசப்டார், இந்த மாதிரி சில ரிசப்டார்ஸ் வந்து நம்மளோட நியூரல் செல்ஸ்க்குள்ள இருக்கும், செல்ஸுக்கு மேல இருக்கும். அந்த ரிசப்டார்ஸுக்கு வேற சில வேலைகள் நம்ம உடம்புல இருக்கும். ஆனா இந்த வைரஸோட அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கிளைகோ புரோட்டீன் கரெக்டா அந்த செல்ஸோட ரிசப்டார்ஸ்ல வந்து கரெக்டா பொருந்தி அது மூலமா அந்த செல்லுக்குள்ள போய் தன்னை பெருக்கிக்கிறதுக்கு சுலபமா வழிவிடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ரிசப்டார்ஸ் பாலூட்டிகளோட செல்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றதுனாலதான் இது பாலூட்டிகள் மூலமாவே பரவ முடியாததா இருக்கு. ஆனா அதே பறவைகள் எடுத்துக்கிட்டோம்னா பறவைகளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த நரம்பு செல்கள் வந்து நம்ம பாலூட்டிகளுக்கு இருக்க மாதிரி இருக்காம பறவைகளுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ரிசப்டார்ஸ் அதுல இல்ல. நமக்கு இப்ப பாலூட்டிகள்ல சில ரிசப்டார்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரிசப்டார்ஸ் பறவைகளுக்கு இல்ல. அதே மாதிரி மற்ற உயிர்களுக்குமே அது இது மாதிரி இருக்கலாம், ஊர்வனவா இருக்கலாம், இல்ல மீன்களா இருக்கலாம், இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு அது இல்ல. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஆனா நான் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லியிருந்தேன், வார்ம் பிளட்டட், அதாவது வெப்பரத்த உயிரினங்கள்ட்ட அது பரவும் அப்படின்னு. ஆனா இதுல பறவைகளுமே வெப்பரத்த உயிரினங்கள் தான், வார்ம் பிளட்டட்ஸ் தான். ஆனா பாலூட்டிகளோட உடம்புல உள்ள வெப்பநிலையை விட பறவைகளோட வெப்பநிலை ரொம்ப அதிகம். அப்படி அந்த அதிகப்படியான வெப்பநிலையில இதால சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றதாலையும் பறவைகள்ட்ட அது பரவறதில்லை. ஆனா சில ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேபிஸ் வைரஸை சில பறவைகளுக்கு உட்செலுத்தி பார்த்தப்போ, வாண்டடா செலுத்தி பார்த்தப்போ உள்ள போயிருக்கு. ஆனா உடனே அந்த பறவைகளோட உடம்பு, அதோட இம்யூன் சிஸ்டம் அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த வைரஸை அப்படியே அழிச்சிருச்சு. அதால அங்க சர்வே பண்ண முடியல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்ப எலி மூலமா ஏன் பரவாதுன்னு பார்த்தோம்னா, எலி எல்லாம் ரோடன்ஸ், கொறித்துண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். கொறித்துண்ணிகள்ல தான் முயல், அணில் இதெல்லாமே வரும். இந்த ரோடன்ஸ் மூலமா இல்லாம கூட இது அதிகமா பரவாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா எலி மூலமா கண்டிப்பா அது பரவாது அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எலி மூலமா ரேபிஸ் பரவுனதா எங்கேயுமே நோட் பண்ணப்பட்டதே இல்லை. ஏன் பாலூட்டிகள்ல பரவும் அப்படின்னாலும் அந்த பாலூட்டிகள் இனத்தை சேர்ந்த எலிகள் மூலமா ஏன் பரவுறது இல்லைன்னு பார்த்தோம்னா, எலிகள் எல்லாம் ரொம்ப சின்ன உயிரினம். அதோட அதுங்களுக்கு ரேபிஸ் வந்துச்சுனாலும் ரேபிஸ் கண்டிப்பா அதுங்களை தாக்குது. ஏன்னா அதுங்களும் பாலூட்டின்றதுனால அதுங்களை தாக்குது. ஆனா அப்படி ரேபிஸ் தாக்குற வரைக்கும் அதுக்கு உயிரோடையே இருக்கிறது இல்லை. ஏன்னா அதோட ஆயுட்காலமும் ரொம்ப கம்மி. அதுங்க ரேபிஸ் வைரஸை தாக்கப்பட்டு அந்த ரேபிஸ் வைரஸை இன்னொரு உயிரினத்தை போய் கடிச்சு அதுங்க பரப்புற அளவுக்கு அதுங்க வாழ்றதே இல்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி குட்டியா எலி மாதிரியான உயிரினங்கள்லாம் பெரிய விலங்குகளுக்கு வேட்டையாடி சாப்பிட்ருது. பெரிய விலங்குகள் அதை வேட்டையாடி சாப்பிட்றதுனால அந்த உயிரினங்கள் ரேபிஸை பரப்பணுன்ற அளவுக்கு காலகட்டம் வரைக்கும் உயிரோடையே வாழ்றது இல்லைன்றதுனாலதான் அது மூலமா அதிகமா பரவறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுங்களையும் இன்ஃபெக்ட் ஆக தான் செய்யுது அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ரேபிஸை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க எவ்வளவு செல்ல பிராணியா ஒரு விலங்கை வளர்த்தாலும் அதுக்கு நீங்க தடுப்பூசியே போட்டிருந்தாலும் கூட அதுங்களோட ஒரு சின்ன செல்ல கடியை கூட, ரத்தம் வர மாதிரியான ஒரு கடியையோ இல்ல ஒரு சின்ன கீரலையோ கூட அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே டாக்டரை போய் பாத்துருங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. பொதுவா நீங்க பப்ளிக்ல போயிட்டு எது ரொம்ப கொடிய நோய் அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா HIV, கேன்சரு இதெல்லாம் தான் கொடிய நோய்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே இப்ப மருந்து இருக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா மரணம் தான் அப்படின்னு கிடையாது. ஆனா ரேபிஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மரணம் தான்ன்றது இப்ப வரைக்கும் இருக்கு. 0 ரேட், பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்படி இருக்கிறதுனால இந்த நோயை தான் நம்ம கண்டிப்பா ரொம்ப ஆபத்தான நோயின்னு எடுத்துக்கணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சரியான நேரத்துல பண்ணி ஆகணும். அதனால மற்ற விலங்குகள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அதுங்களோட சின்ன கீரல் உங்க மேல பட்டுச்சுன்னா கூட உடனே மருத்துவமனைக்கு போயிடுங்க.